السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: المؤمن الذي يخالط الناس ويصبر على أذاهم خير من الذي لا يخالطهم ولا يصبر على أذاهم، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்வினுடைய அமைப்பை அல்லாஹ் கூட்டமாக சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை போன்று அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்ததை கூட சொல்வான் அல்லவா, ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா. அல்லாஹ் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக சேர்த்து தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டு வாழ்க்கை, அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க முடியும், ஒருத்தருடைய தேவைகள் மூலமாகத்தான் அவருடைய வாழ்க்கை இயங்க முடியும் என்கிற அடிப்படையில் சிலரை பணக்காரராக, சிலரை ஏழையாக, சிலரை தேவையுடையவர்களாக என்று அல்லாஹ் வைத்திருந்தாலும் கூட ஒரு கூட்டு வாழ்க்கையினுடைய முறை மனிதர்களுக்கு உண்டான முறையாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். அதை தாண்டி அந்த கூட்டு வாழ்க்கை இல்லாமல் சில பேருடைய மனம், அவர்களுடைய மனம் ஒரு வகையான குழப்பத்தில் இருப்பதனால சில பேரை பார்த்துருப்போம், எனக்கு யாரும் வேணாம், எதுவுமே வேணாம், யாருடைய தொடர்பு வேணாம், நான் எங்கேயாவது போகிறேன், தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய தனிமையினுடைய சொல்லை அல்லது தனிமையை விரும்புகிறேன், விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு யாரும் பிடிக்கல, நான் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பெற்றவங்களும் வேணாம், மனைவி பிள்ளைகளும் வேணாம், வியாபாரம் வேணாம், நட்பு வட்டாரம் வேணாம், யாரையுமே பார்க்கல, யாரும் எனக்கு தேவையில்லை, நான் தனியாக இருந்தால் போதும் அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கி அவர்கள் குறித்து உண்டான மருத்துவ உலகம் சொல்கிறது, இன்னைக்கு கிட்டத்தட்ட இவர்கள்தான் சரிபாதியாய் வாழ்கிற மக்களை மாதிரி இன்றைக்கி தனிமையை விரும்புகிறோம் என்று சொல்கிற மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு போக்கு உலகத்தினுடைய நலவிற்கு நல்லது இல்லை என்கிறது மருத்துவ உலகம். இந்த ஒரு போக்கு உலகத்தினுடைய நடைமுறைக்கு அது நல்லது இல்லை அப்படிங்குது. பொதுவாக நாமளே சொல்லுவேன், திருமணம் முடிஞ்சு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உடனே கணவனை பேசும்போது, நான் எங்கள் அத்தா வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், இப்படி தனித்தனியாக வாழ்றதுக்காக நான் சேர்த்து வச்சோம். கேட்போம் இல்லையே, தனித்தனியாக வாழ்றதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். கூட்டு குடும்பமாக நிம்மதியாக சந்தோஷம் வாழ்லாம் சேர்த்து வச்சோம், தனித்தனியாக வாழ்றது கல்யாணம் பண்ணாமல் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு நாம் பேசுகிற அந்த வார்த்தை மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானம், மருத்துவ உலகம் சொல்கிறது, இன்றைக்கி தனிமையை அப்படி விரும்புகிற மக்கள் நிறைய வந்துட்டாங்க. யாருமே தேவையில்லை, எந்த பிரச்சனையும் நான் போகலை, யாரையும் பார்க்க விரும்பலை, தனியாக இருந்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி. இதில் என்ன என்பதற்கு குர்ஆன் ரீதியாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த படைப்பினுடைய அடையாளத்தை அழகாக சொல்லி காட்டுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கிறான். படைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான இன்பங்களோடு அவர்களை அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுங்கிறேன் அல்லாஹ் சொல்லி வைக்கிறான். எல்லா இன்பத்தோடு இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனாலும் அவருடைய முகத்தில் அல்லாஹ் கொடுத்த அவ்வளோ பெரிய சொர்க்கத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்கிற பொழுது அவருடைய முகத்தில் சந்தோஷம் தெரியல, அவருடைய முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியல.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தூக்கத்தில் இருக்கிற பொழுது ஹவ்வா அம்மையாரை படைத்து வைத்திருக்கிறான். விழித்ததும் ஹவ்வா அம்மையாரை பார்த்த உடனேயே இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஒருவேளை பக்கத்தில் எல்லாம் மலக்குமார்களாக இருந்ததினால் அவர்கள் வேறு ஒரு படைப்போ, நமக்கு ஏற்ற மாதிரி ஜோடியாக ஒரு ஆள் வேணுமே, பேசுறதுக்குள்ள வேணுமே நினைச்சாங்களோ என்னவோ, அந்த தனிமை சொர்க்கத்தில் கூட அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் நமக்கு உணர்த்தி காட்டிய செய்தி. அந்த தனிமை, சொர்க்கம் என்கிற எல்லா இன்பங்கள் இருக்கிறது, அந்த இன்பத்தில் கூட தனிமை அவர்களுக்கு பிடிக்கல. அப்படிங்கிறது தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாரை பார்த்ததற்கு பின்னால் ஏற்பட்ட அந்த மாற்றமும் அந்த சந்தோஷமும் அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லித் தருவான். தனிமை அது அவ்வளவு நல்லதல்ல, தனிமை அது ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல, தனிமை அது சமூகத்திற்கும் நல்லதல்ல, தனிமை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இல்லை என்பதனால்தான் இஸ்லாம் தனிமை குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறது. இன்றைக்கி மருத்துவ உலகம் அதை எடுத்து காட்டி பேசுகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்ட சிந்தனையுடன் நிறைய வந்துட்டாங்க. இவர்கள் திருமணம் முடித்தால் அந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு நிம்மதியை தராது. இவங்க திருமணம் முடித்தாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிச்சு யாரை பார்த்தாலும் அது உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைப்பாங்க. யாரை பார்த்தா சில பேருக்கு குணம் அப்படித்தானே, ஒன்று தனியாக இருக்கணும், இல்லைன்னா என் கூட இருக்கிறவங்க ஃபுல்லாக எனக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும். அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, என் கூட பழகிறவனாக இருந்தாலும் சரி, என்னை பார்க்குறவன் எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சோன்னா உலகத்தில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இன்றைக்கி மருத்துவ உலகம் சொல்கிறது, கிட்டத்தட்ட 2016 எடுத்த ஆய்வுகளில் 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 100 பேர் இது போன்ற மனநோய்க்கு ஆளாகிறார்கள் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. 1 மணி நேரத்துக்கு 100 பேர். அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 100 பேர் உலகெங்கிலும் இது மாதிரி தனிமை வேண்டும் என்று அவர்கள் தன் வாழ்க்கையை அவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். தனிமை வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்திற்குள்ளே அவர்கள் சண்டை சச்சரவை அவர்கள் அதை தாங்கிக்க முடிய மாட்டாங்குது. ஏன்னா தனிமை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனையை கூட அவங்களால் எதிர்கொள்ள முடியறதில்லை. ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் யார் சிறந்த முஃமின் என்று சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல் முஃமினுல்லதி யுஹாலித்துன் நாஸ் வ யஸ்பிரு அலா அதாஹும். சிறந்த ஒரு முஃமின் யான் தெரியுமா? அவன் மக்களோடு கலந்தே இருப்பான், மக்களோடு கலந்தே இருப்பான். 2வது வார்த்தை ரசூலுல்லாஹ் வயஸ்பிரு அலா அதாகும், அவர்கள் மூலமாக வருகிற சின்ன சின்ன நோவினைகளையும் பொறுமை செய்வான். நாங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் மூலமாக வருகிற சின்ன சின்ன நோவினைகளை பொறுமை செய்வான். இன்னைக்கு குடும்பம்னு இருந்தால் எல்லாமே அமைதியாகவே இருக்க நினச்சா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. குடும்பங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குடும்பங்கள் சின்ன சின்ன மனைவியின் மூலமாக, அவருடைய குடும்பத்தின் மூலமாக, அல்லது கணவனின் மூலமாக, அவருடைய உடன் பிறந்தவர் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். அதுதான் குடும்பம். எல்லாவற்றையும் கடந்து கொண்டு எனக்கு அந்த உறவும் வேண்டும், எனக்கு என் கணவர் வேண்டும், அவருடைய உறவு வேண்டும், எனக்கு என் மனைவி வேண்டும், அவருடைய உறவு வேண்டும் என்று அவருடைய நோவினையின் மீதும் பொறுமை செய்கிற அந்த மோமியன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா? ஹைரும் மினல்லதி லா யுஹாலித்துஹும் வலா யஸ்பிர் அலா அதாஹும். யார் வெடுக்கெடுக்குன்னு கோவப்பட்டுட்டு இதெல்லாம் எனக்கு வாழ்க்கைக்கு செட் ஆகாது. இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறோம். மனைவி நமக்கு பிடிச்சவளே இருந்தாலும் கூட மனைவி குடும்பத்தில் யாராவது ஒன்று பேசிட்டா இந்த வாழ்க்கைலாம் ஒத்து வரா, செட் ஆகாது. அவர் செஞ்ச தப்புக்கு மனைவியை தான் நம்ம குறை சொல்லுவோம். இந்த வாழ்க்கைலாம் செட் ஆகாது. என்ன இப்படி உன் கூட வந்து இப்படி பேசிட்டு போகிறான், என்ன அவங்க அப்படி பேசிட்டு போகிறாங்க. சின்ன சின்ன ஒரு சோதனைகளை கூட கடந்து வருகிற அளவிற்கு மனதில் துணிவு இல்லாமல் போகிற ஒரு சூழலை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சிறந்த மூமினுக்கு அடையாளம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே நினச்ச மாதிரி ஒரே லெவலாக போய்கிட்டே இருக்காது. கஷ்டங்கள் சிலது வரும், சோதனைகள் சிலது வரும். அதில் அவருடைய குடும்பத்தின் சார்பாக, அல்லது நம் குடும்பத்தின் சார்பாக, அல்லது நம்மோடு பிறந்தவனின் சார்பாக, அல்லது தெரிந்தவனின் சார்பாக ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன கசப்புகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து தான் நாம் வாழ்க்கையில் எல்லோரோடும் ஒத்து போகணும்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு தனியாக போகிறதுங்கிறது அது உலகத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றதாக இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமாக அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு தெளிவான ஒரு படிப்பினை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தபூக்குடைய யுத்தகலம், கடினமான ஒரு சூழல். சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டகத்தில் ஏறி தபூக் யுத்தத்துக்கான பிரயாணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருகிற பொழுது எல்லா சஹாபாக்கள் முன்னாடி போயிட்டாங்க. கடைசியாக ஒரு சஹாபி வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் எல்லாம் வந்துட்டாங்க? நான் இல்லை, யார் சொல்ல, பின்னாடி ஒருத்தவங்க வர்றாங்க, யாருன்னு பாருங்க.
கொஞ்சம் நேரம் தாமதித்து பார்த்தாங்க, பின்னாடி அபூதர் கஃபார் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அபூதர் கஃபார் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஆச்சு? இல்லை யார் சொல்ல, என்னுடைய ஒட்டகம் வெட்டி அதிகமான பாரத்தோடு இருக்குது, வயதானதாக இருக்குது, அதனால் வேகமாக வர முடியல, அதனால் பின்னாடி லேட்டாக வர்றேன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சில சஹாபாக்கிட்ட பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுத்துட்டு இப்போ கூடவே சேர்ந்து வாங்கினாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் போனதுக்கு பின்னாடி மீண்டும் திரும்பி பார்த்தா அபூதல் கஃபார்லாம் ஆளை காணோம். தூரத்தை ஒரு சஹாபி வர்ற மாதிரி தெரியுதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராக இருக்கும், யார் அபூதல் கஃபாரியா பாருங்கன்னாங்க ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் தூரம் கழித்து அவர் நெருங்கி வந்தார். நெருங்கி வந்தவன், ஆமா யார் ரசூலுல்லாஹ் அபூதல் கஃபார் ரலியல்லாஹு தான்னாங்க. அவர் பின்தள்ளி போய்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் இணங்கி அந்த அபூதல் கஃபாருடைய குணத்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு சம்பாதிச்சா இன்னைக்கே செலவழிச்சிடணும், நாளைக்கும் சேர்த்து வைக்கக்கூடாது. எந்த சஹாபியும் சேர்த்து வைக்க விட மாட்டாங்க அபூதல் கஃபார் ரலியல்லாஹு. ஏன் சேர்த்து வைக்கிற, அல்லாஹ் கொடுக்க நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கே செலவழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட சஹாபி அபூதல் கஃபார் ரலியல்லாஹு. அல்லாஹ்வை அப்பொழுதே சம்பாதிச்சு அப்பொழுதே செலவு செஞ்சு அல்லாஹ் அடைய நினைக்கிற மாதிரி ஒரு குணம் கொண்ட சஹாபி அபூதல் கஃபார் ரலியல்லாஹு. மார்க்கெட் அந்த அளவுக்குலாம் கடினமாக வாழ சொல்லலை. இருக்கிறதுல சதக்காக்களை நமக்கு ஆர்வப்படுத்துகிறது, ஜகாத்தை நமக்கு கட்டாயப்படுத்துகிறது. ஆனால் அபூதல் கஃபார்லாம் இப்படி ஒரு குணம் கொண்டவங்க. அதனால் எல்லோரோடும் ஒத்து வராத ஒரு குணம், பின்தள்ளி வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எம்ஷி வஹதா, அவர் எப்பொழுதுமே தனியாகத்தான் வருவார். ரசூலுல்லாஹ் வார்த்தை நம்ம கவனிக்கிறோம். எம்ஷி வஹதா, எப்போதுமே அவர் தனியாகத்தான் வருவார். அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, எமூத்து வஹதா, மௌத்தாகும் பொழுதும் தனியாகத்தான் மௌத்தாகுவார். அல்லாஹு அக்பர். எமூத்து வஹதா, அவர் தனியாகத்தான் மௌத்தாகுவார். எபஅஸ் வஹதா, மறுமையில் கூட தனியாகத்தான் எழுப்பப்படுவார். நாங்கள் ரசூலுல்லாஹ். இது சஹாபியுடைய உயர்ந்த ஈமானுக்கு அடையாளம். இருந்தாலும் கூட மக்களோடு சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை என்பதற்குண்டான அடையாளம் போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தனிமை இவருக்கு சொந்தம் என்று ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொல்லலை. ஆனால் அபூதர் கஃபார் ரலியல்லாஹுடைய குணம் அப்படி ஒரு குணங்கிறதுனால இது எல்லா மக்களோடு சேர்ந்து ஒத்து வராதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அப்படி தான் இருப்பார், தனியாக தான் இருப்பார், மௌத்தாகும் போதும் தனியாக தான் மௌத்தாகுவார். அப்படியே தான் நடந்தது. தனியாக காட்டு பகுதியில் இருக்கும்போது தான் மௌத்தானாங்க. மதீனாவை விட்டு தனியாக வெளியே போயிட்டாங்க. எபஅஸ் வஹதா, தனியாகவே எழுப்பப்படுவார். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டிய செய்தி என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களிலும் தனிமை எனக்கு வேண்டும் என்று எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, யாரையும் பார்க்க பிடிக்கல. இன்னைக்கு குடும்பங்கள் ஆனதற்கு பிறகு இந்த வார்த்தை வருவது இஸ்லாமிய குடும்ப முறைகளை அது சிதைத்து விடும் என்பதனால் இன்னைக்கு மருத்துவ உலகம் கடந்து குதிக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்களே, குறைக்கணுமேன்னு. அதுக்கு அவர்கள் சில வழிமுறை சொல்கிறாங்க, அதனுடைய பாதிப்பை சொல்கிறார்கள். சொல்கிறான், ஒருத்தன் தனிமையிலேயே ஒருத்தன் வாழ்ந்து பழகிறான் அப்படின்னா அதனுடைய வீரியம், அதனுடைய இழப்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி காட்டுறான். அவனுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 15 சிகரெட் பிடித்தால் அவனுடைய நுரையீரலுக்கும் உடலுக்கும் எவ்வளோ பாதிப்பு வருமோ அதே பாதிப்பு யாரையும் பிடிக்கல, நான் தனியாக தான் வாழ்வேன்னு சொல்லி ஒருவன் தனியாக வாழ்கிறான் என்றால் அவனுடைய டிப்ரெஷனால், அவனுடைய மன அழுத்தத்தினால் 15 சிகரெட்டை பிடிக்கிறவனுக்கு என்ன பாதிப்பு வருமோ அதை பிடிக்காமலேயே இவனுக்கு அந்த பாதிப்பு வந்துருங்குது. இன்றைக்கி மருத்துவ உலகம் அதை பிடிக்காமலே இன்றைக்கி பாதிப்பு வந்துருங்குது. இன்றைக்கி இதுதானே இன்றைக்கி திருமண வாழ்க்கைக்குள் நுழைவதற்கு முன்னால் அல்லது பெற்றோரை பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் உணர வேண்டிய செய்தி, உலக வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அப்படி தனியாகலாம் கொடுக்கல. எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் கலந்து வாழ்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அதற்காக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பெற்றோர் தாண்டி பிள்ளைகள் வருவது, அந்த பிள்ளைகள் வளருகிற பொழுது அவனோடு ஒரு நட்பு வட்டாரம் உருவாகுவது, அவனோடு வியாபார தொடர்பு உருவாகுவது, அவன் வளருகிற போது அவனுக்கென்று ஒரு மனைவி அமைவது, பிள்ளைகள் வருவது என்று இப்படியே குடும்பத்தினுடைய சூழல் மாதிரி சுற்றி எல்லா மனிதர்களோடு சேர்ந்து வாழ்தல் தனிமை என்பதை விட அதுதான் மனித வாழ்க்கைக்கு உகந்தது என்பதை இன்னைக்கு மனித சமூகம் உணர தவறிவிட்டார்கள் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. ரெண்டாவது அடையாளம் சொல்கிறான், அப்படி வாழ்பவர்களுக்கு சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக்குடைய வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது கை காலை இழுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய அவன் பாதிப்பு சொல்கிறான், இந்த பாதிப்புகள்லாம் வரும் என்று. யார்? தனிமை தான் எனக்கு பிடித்திருக்கிறது, யாரோடு சேர்ந்து வாழ பிடிக்கல, ஏன்னா என் குணம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால் என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி போகிறது, அது மனித சமூகத்துடைய பேர் ஆபத்து என்பதற்கு அடையாளம் சொல்கிறான். 1 மணி நேரத்திற்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் 100 பேர் இறந்து போய் கொண்டிருக்கிறார்களாம். இது ஒரு சூழல். இது நான் சொல்ல வந்த மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? இப்படி தனிமையை
எல்லா குடும்பங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில குடும்பங்கள் யாரோ ஒருவரை வெறுத்து அந்த வெறுப்போ எல்லா பக்கம் போகும். ஆனால் இந்த தனிமை, அவன் சொல்கிறான், இந்த தனிமை இன்றைக்கு பரவலா எல்லா குடும்பத்திலும் இருக்குதுங்கிறான். எல்லா குடும்பத்திலையும் இப்படி தனிமையை எல்லா குடும்பத்திலும் இருக்குதுங்கிறான். எப்படி இருக்குதுன்னா, 60 வயதை கடந்து விட்டவர்கள் இன்னைக்கு அவர்கள் தனிமையை தான் அனுபவிக்கிறார்கள். எந்த அளவிற்கு 100 சிகரெட்டை புகைக்காமலேயே மன கஷ்டத்திற்கு ஆளாகிறானோ ஒரு 30 வயது இளைஞன், அதே பாதிப்பை 60 வயதை கடந்த ஒரு முதியவர், தன் பிள்ளை தன்னை ஆதரிக்காமல், தன் மனைவி பிள்ளைகள் தன்னை ஆதரிக்காமல், அல்லது தன்னுடைய குடும்பம் தன்னை ஆதரிக்காமல், அல்லது இந்த சமூகம் தன்னை ஆதரிக்காமல் விட்டு விட்டார்கள் என்கிற கவலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு 60 வயசு கடந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை யார் பாதுகாப்பது என்று இன்னைக்கு மருத்துவர்கள் கேட்கிற கேள்வியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை வழிநடத்தி செல்கிற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப அவன் வலியுறுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அப்படி தனிமை விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இல்லை. ஆனால் சில பேர் பார்த்தோன்னு சொல்லுமா இல்லையா, இவன் யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர். ஆனால் இன்னைக்கு குடும்பங்கள் எல்லா பக்கத்துலையும் வந்துட்டாங்க. 2 பசங்க இருந்து 2 பசங்க திருமணம் ஆகிடுச்சா, ஈவினிங் கொஞ்சம் வெளியே போயிருங்க. நான் வெளியே போகிறேன்னு சொன்னாலும் அதே பாதிப்பு தான் பெற்றவங்களுக்கு. ஆனால் தைரியமாக சொல்கிறோம், நீங்கள் வெளியே போயிருங்க, இனிமேல் உங்களுக்கு அங்கே ஒத்து வராது என்று 2 பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் சேர்ந்து கலட்டி விடுற இடத்துல வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் இல்லையா, உங்களோட எங்களுக்கு ஒத்து வராது. சாதாரணமாக சொல்கிறோம். வெளிநாட்டிலேருந்து லட்சமாக சம்பாதிக்கிறான், பெருமையாக சொல்கிறோம், என் பேர் நிறைய அனுப்பி வைக்கிறான். ஆனால் பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக பேசுவதற்கு பிள்ளை இல்லை, மருமகள் இல்லை கவனிப்பதற்கு, பேர பிள்ளைங்க இல்லை சந்தோஷமாக கொஞ்சிறதுக்கு. என்ன வாழ்க்கை இது? இப்படி ஒரு நெருக்கடியை இந்த சமூகத்தின் மீது திணித்தது யார் என்கிற கேள்வியோடு இன்றைய மருத்துவ உலகம் தொடங்குகிற இடத்தில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு தனிமையினுடைய சூழல், அதை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதை தான் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள், குறிப்பாய் குடும்பத்தில் வயதானவர்களை வைத்திருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய அடையாளம். அதுவெல்லாம் வயதானவர்கள் வைத்திருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய அடையாளம். என் மனைவிக்கு பிடிக்கல, அவங்க நீங்கள் பேசுகிறது பிடிக்கல, என் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் நீங்கள் ஒதுங்கி போங்க, நாங்கள் ஒதுங்கி போகிறோம் என்று சொல்கிற ஒரு மனப்பக்குவத்திற்கு இந்த சமூகம் வேகமாய் முன்னேறி போகிற இடத்தில் இப்படிப்பட்ட மனநோயாளிகளாய் நாம் உருவாக்குகிறோம் என்பதை இந்த மார்க்கத்தின் வழியாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு வளர்ந்து விட்ட நாடுகளில் ஆட்சியாளர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாங்களே, என்ன செய்கிறது? இன்னைக்கு நம்ம குடும்பத்திலும் இருக்கிறாங்க, யாராவது யோசிக்கிறோமா? ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாங்க. 60 வயசு கடந்தவங்க இருக்கிறாங்க, நேரத்துக்கு மாத்திரை போடுறதுக்கு தெரியறதில்லை. ஏன்னா வயசாகி போச்சு. அவங்க நினைப்பெல்லாம் என்னவா இருந்திருக்கும், என் பிள்ளை நான் வளர்த்தேன், என் பிள்ளை என்னை விட்டு போகவானா அப்படிங்கிற நினைப்பிலேயே வளர்த்துருப்பாங்க. என் பிள்ளை நான் நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், அவளுக்கு நல்ல அறிவு இருக்குது, என் பிள்ளைக்கு நான் நல்ல கல்வியை கொடுத்துருக்கிறேன், அழகான இடத்துல பார்த்து பொண்ணை முடிச்சிருக்கிறேன், அவன் என்னை விட்டு போகவானா அப்படின்னு நினச்சி பிள்ளைகளுக்கான வாழ்ந்துட்ட இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் நீ வேற நான் வேறன்னு மாறி போகிற பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு குழந்தைகளை போடு ஒடிந்து போகிறார்கள் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு வளர்ந்து விட்ட உலகங்கள் இன்னைக்கு தனியாகவே சட்டங்கள் போடுறாங்க. இங்கிலாண்டில் இப்படி ஒரு சட்டம் போடுறாங்க. மருத்துவர்களிடம் போய் ஏதாவது தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி கேம்ப் போட்டு தாங்க, அது மாதிரி ஏதாவது பேச போனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் செய்கிறது தயார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவியாக கொடுங்க கேட்குறாங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக கொடுங்க கேட்குறாங்க. எதுக்காக நாங்கள் நேரம் தரேன்னு கேட்டால், தொண்டு நிறுவனத்தோடு மருத்துவர்கள் பேசுகிறார்கள். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கேட்குறோம், ஒரு 5 வீட்டை கை காட்டுறோம், அந்த 5 வீட்லேயும் 60 வயசு கடந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அவ்வளோ உட்காந்து பேசிட்டு வாங்க, உங்களுடைய தொண்டு சேவையில் இதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் அவர்கள் பேசுவதற்கு ஆள் இல்லாமல், அவர்கள் தன்னை கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல், சாப்பிட்டியான்னு கூட கேட்க முடியாத அளவிற்கு அவர் கட்டிலே கிடக்கிறார். சாதாரணமாக நடந்து போகிற விஷயம் தானே. அவர் வேலைக்கு போயிட்டு கனவு பையில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து மருமகிட்ட அத்தாக்கு ஏதாவது கொடுத்தியா, அவர் காலில் படுத்தது இன்னும் முழிக்கவே இல்லை அப்படின்னு சாதாரண பதிலோடு கடந்து போயிடுவாங்க. நம்மை வளர்க்கிற பொழுது அவங்க அப்படி கடந்து போயிருப்பாங்களா? உடல்நிலை சரியில்லை, காலையிலேருந்து பிள்ளை எதுவுமே சாப்பிடல, விட்டுருவாங்களா?
வாந்தி எடுக்க திரும்ப திரும்ப ஏதாவது நம் வயிற்றில் வயிறு காலியாக இருக்கக்கூடாது என்கிற அந்த நோயிலும் கூட கவனித்து அவர்களை 60 வயது கடந்ததுக்கு பின்னாடி சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை அப்படி கடந்து போனால் போய் தொலைஞ்சிரு என்பது போன்று விட்டு விட்டு போகிற ஒரு சூழலில் இந்த சமூகமும் மாறிக்கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய வேதனைக்கு உண்டானது. இந்த சமூகத்திற்கு தானே அவ்வளவு வழிகாட்டுதல் உண்டு. ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன், ரசூல் சொல்லி தந்த வார்த்தை தானே. அல்லாஹுடைய பொருத்தம் உன் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அல்லாஹுடைய கோபம் உன் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. அவர்கள் மனம் வெதும்பி விட்டால் உன் வாழ்க்கை அழிந்து விடும் என்கிற எச்சரிக்கையின் செய்தியும், அவர்கள் மனம் பொருந்தி கொண்டால் நீ காலம் முழுக்க சந்ததிகளோடு சிறப்பாய் வாழ்வாய் என்கிற துஆவையும் பெற்றிருக்கிற ஒரு நல் வழிகாட்டுதலை பெற்றிருக்கிற இந்த சமூகத்தில் தான் இன்னைக்கு நாம் எல்லோரையும் ஓரங்கட்டி தூர வச்சுட்டு எனக்குன்னு அவர் வேணாம், அவருக்குள் ஒத்து வராது, ஏன்னா சின்ன வயசு பேச முடியாததெல்லாம் இவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு பேசுகிறான். எனக்கு அப்போயே சொல்லணும்னு ஆசை, அப்போ பயம், இப்போலாம் பயம் போயிடுச்சு. நீ பேசுகிற பேச்சு பிடிக்கல, நீ பார்க்குற பார்வை பிடிக்கல, நீ செய்கிறது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, உனக்கு தனியாக சமைக்க முடியுமா, என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கிற இடத்தில் இன்னைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை சார்ந்திருக்கிற நமக்கு அந்த உணர்வை இன்னைக்கு கேட்குறாங்க. ஒரு கவிஞன் ஒரு வார்த்தை அழகாக எழுதியிருந்தான், முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அற்புதமான, முதியோர் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடாது, அது அவமான கேடுன்னா. இன்னைக்கு நம் சமூகமும் கூட வீட்டிற்குள்ளேயே 2 தடுப்பாய் பிரித்து கொண்டு பெற்றோர்களை ஒரு இடத்தில் வைத்து கொண்டு நான் தனியாக இருந்து கொள்கிறேன் என்று வாழ்கிற மனப்பான்மைக்கு நாம் வந்துவிட்ட இடத்தில் இன்னைக்கு உலகம், மருத்துவ உலகம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வயதானவர்களை விட்டு விட்டால் அடுத்தடுத்து வாழ்க்கைக்கு உண்டான சூழல் தெரியாமலே போய்விடும். இன்றைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒருத்தில் கல்யாணம் நடத்தணும்னு சொன்னால் வீட்டுடைய 4 பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, ஏது செய்யறதுன்னு கேட்பாங்க. இன்றைக்கி கல்யாணம்ன உடனே எல்லா சிறுசுராஜும் இதான் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் நிற்கிறோம், எங்களுக்கு முதல் தடவை தானங்க, அனுபவம் பத்தல, அதை செய்யலை, இதை செய்யலை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட கண்ணியத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை முதியோர்கள் மூலமாக அல்லாஹ் தந்த வாய்ப்பை இன்றைய சமூகம் இழந்து கொண்டிருக்கிறது. அதை யார்கிட்ட கேட்கணும்னா, ஒரு செயலை செய்கிற பொழுது பிள்ளை ஓரத்துன்னு அழுவான், எங்கள் அத்தா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்தாரு, இன்னைக்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம், அவர்கிட்ட கேட்டு செய்யணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், நாங்கள் வளர்ந்ததை பார்த்து அவர் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறோம், பார்க்கிறதுக்கு அவர் இல்லையே என்று சொல்லுகிற பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டும். பெற்றோர்களை எந்த அளவிற்கு பராமரிக்க தேவை உள்ளது என்பதை, நம்முடைய வாழ்வினுடைய உயர்வையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூலமாக சிறப்பாக்கி தருகிறார். ஏன்னா எதை செய்வதற்கு இன்னைக்கு அனுபவங்கள் இல்லை. அனுபவம் இல்லாத தலைமுறையாக எதையும் சரியாய் திட்டமிட்டு செய்கிற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டுமானால் இருக்கிற இடங்களில் அப்படிப்பட்ட முதியோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை, அவர்களை தனிமையில் இருந்து மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்தியதை இன்றைய மருத்துவ உலகம் வலியுறுத்துகிறது. மார்க்கம் வலியுறுத்திய விஷயத்தை இன்னைக்கு மருத்துவ உலகம் வலியுறுத்துகிறது. அவர்களை தனியாய் விட்டு விடாதீர்கள், தனிமை அவர்களுக்கு பேராபத்து. அவர்களை தனியாய் விட்டு விடாதீர்கள், தனிமையினால் அவர்கள் விரைவாய் மரணத்தை நோக்கி ஓட வேண்டிய சூழல் வரும். தனியாய் விட்டு விடாதீர்கள், தனியாய் விட்டு விட்டால் பின்னால் உங்களுக்கு வாழ்க்கை எடுத்து சொல்ல யாரும் இல்லாமல் போய்விடும் என்கிற எச்சரிக்கையின் அபாய மணிகளில் ஒலித்து கொண்டிருக்கிற சூழல் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறது. இந்த தனிமைக்கு பின்னால், இந்த தனிமை விஞ்ஞானம் 2 வகையான தனிமையாக சொல்லும். ஒரு தனிமை உண்டு, பொது தனிமை. இந்த தனிமை தான் 100 பேருக்கு மத்தியில் இருந்தாலும் கூட இவர் மட்டும் எங்கேயோ யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பக்கத்தில் போய் தட்டி, என்னங்க ஏங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஓரத்தை வரையில் கண்ணீர் அப்படி தொடப்பார். அந்த கண்ணீர் தருகிற வழியையும் வார்த்தையும் யாராலும் சொல்ல முடியாது. உண்மை தானே? தன்னோடு உண்டான சகாக்களை பார்ப்பார், அவரோடு பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவருடைய வாய் பேசும் சிந்தனை எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். இவங்கள மாதிரி நமக்கு ஒரு பேரன் இல்லையே, இவங்கள மாதிரி நமக்கு மனைவி பிள்ளைகள் இல்லையே, இவங்கள மாதிரி குடும்பம் நமக்கு இல்லையே என்று அவருடைய சிந்தனை ஓடுகிற இடத்துல இவர் மட்டும் 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் இவர் மட்டும் தனிமையிலேயே இருப்பார். இது ஒரு பொது தனிமை. இன்னொன்றை விஞ்ஞானம் சொல்கிறது தனித்தனிமை. தனித்தனிமையை பழகி கொண்டால் பொது தனிமையையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறது விஞ்ஞான உலகம். இது விஞ்ஞான உலகம் சொன்ன வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்து நிற்கிற பொழுதெல்லாம்
மக்காவில் அடியும் சொற்களும் திட்டுக்களும் விழுந்து 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 நீங்கள் பொய்யர், யாரை உண்மை என்றும் அமீன் என்றும் சொன்னார்களோ அதே வாய் நீங்கள் பொய்யர், நீங்கள் சூனியக்காரர்கள் என்றெல்லாம் பேசுகிற பொழுது கஷ்டத்தில் உறைந்து போய் நிற்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் பெருமானார் மட்டுமல்ல, சுற்றி இருந்த சஹாபாக்களும் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் பேசின வார்த்தை தான். அல்லாஹ் பேசினான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அல்லாஹ் பேசுகிற வார்த்தை. இந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி தான் துவங்குவான், வஸ்பிர் அலா மா யகூலூன், வஸ்பிர் அலா மா யகூலூன். அவர்கள் சொன்ன சொற்களில் எல்லாம் நீங்கள் பொறுமையாய் கடந்து வாருங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த பொறுமையாய் கடந்து வந்து நீங்கள் வெற்றி அடைவதற்கு என்ன தேவை தெரியுமா? இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவ உலகம் சொல்கிறது, தனித்தனிமையை நீங்கள் பழகி கொண்டால் பொது தனிமையில் யாரையும் விட தேவையில்லைங்குது. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் காலை மாலையில் கொஞ்சம் நீங்கள் தனியாக இருந்து பழகுங்கள். இன்றைய விஞ்ஞான உலகத்தின் வேகத்தில் ஓடுகிறோம் நாம். அந்த ஓட்டுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாமல் டிப்ரெஷன் ஆகி மனைவியை பார்த்தா என்னை கொஞ்சம் தனியாக விடு, பிள்ளையை பார்த்தா வெளியே போய் விளையாடு, என்கிட்ட வராத, சொந்தக்காரன் வந்தா கொஞ்ச நேரம் இருங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்றெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. இன்றைய விஞ்ஞானம் எடுத்து பேசுகிறது, யாருக்கு கொஞ்ச நேரம் தனித்தனிமையில் தினமும் இறைவனோடு தொடர்பு கொள்கிற சிந்தனை வருகிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளினால் தன் தாய் தந்தை கடைசி காலத்தில் நீ என்னோடு வேண்டாம் என்கிற சொல்கிற சிந்தனை வராதுங்குது. அல்லாஹ் சொல்லி தந்த வார்த்தை, வஸ்பிர் அலா மா யகூலூன். யா ரசூலல்லாஹ், நீங்க பொறுமை செய்யுங்க. பொறுமை செய்வதனால் என்ன நடக்கும் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான். பொறுமையின் அடையாளம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா. ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அஸருக்கு பின்னாடியும் நீங்கள் கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்து பழகுங்கள். அந்த தஸ்பீஹில் ஆழ்ந்த மன நிம்மதி கிடைக்கும். அந்த தஸ்பீஹில் உங்களுக்கு வாழ்வினுடைய அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்த வேண்டும் என்கிற நிதானமான சிந்தனை வெளிப்படும். அந்த தஸ்பீஹில் வாழ்வில் யாரை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கிற நுண்ணியமான அறிவுகள் எல்லாம் நீங்கள் ஒதுக்குகிற அந்த காலை மாலையினுடைய கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்கிற அற்புதமான பாடத்தை குர்ஆன் சுட்டி காட்டுகிற இடத்துல இன்னைக்கு இவ்வளோ டிப்ரெஷனில் ஓடுறோங்கிறோம். ஆனால் இந்த தஸ்பீஹின் முறையை விட்டு விட்டு தொழுகை இருந்தால் தானே தஸ்பீஹ் வருவதற்கு. மார்க்கம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுங்கிறத கோர்வையாக கொடுத்ததெல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது. சுபூத்துல் சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது போன்று நமக்கு தெரிந்த திக்ர்கள் மூலமாய் நாம் கொஞ்சம் மனதை ஆசுவாசப்படுத்துகிற பொழுது உலகத்தினுடைய அடுத்த காரியங்கள் நமக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தருவதற்குண்டான அடிப்படையை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதாவது இந்த வார்த்தை அல்லாஹ் முடிப்பா, லஅல்லக தர்லா, நீங்கள் இப்படி செய்வதன் மூலமாய் நீங்கள் உயர்ந்த பொருத்தத்திற்குண்டான பாதையை அடைவீர்கள் என்கிற லட்சியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானாருக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். காலை மாலையில் கொஞ்சம் நீங்கள் திக்ரில் உட்கார்ந்து பாருங்கள். அந்த திக்ர் உங்களை எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் வெளியே கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு இதை செய்யணுமே அதை செய்யணுமே என்கிற பதட்டத்தை உங்களிடமிருந்து நீக்கும். இன்னைக்கு பதட்டத்தை தானே சாதாரணமாக பெற்றவனை எதிர்த்தே பேசிக்க மாட்டான், திடீர்னு போய் பெற்றவங்களை அடிக்கிற அளவுக்கு போயிடுவான். தடுக்க வந்தவங்களும் அடி விழுந்துடும். கடைசி ஒரே வார்த்தை, இல்லைங்க காலில் இருந்த டென்ஷன் பரபரப்பு வேறங்க, அதில் நான் தப்பாக நடந்துக்க பார்த்தேங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வார்த்தையில் முடிந்து விடும். அது யாரை பார்த்து? இந்த வார்த்தைக்கு இந்த இடத்திற்கு நீங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் குர்ஆன் சொல்லுகிறது, காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் நீங்கள் தஸ்பீஹில் அமருங்கள், கொஞ்சம் இறைவனோடு தியானத்தில் அமருங்கள். ஒரு 10 நிமிஷம்தான். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட தெளிவை, நீங்கள் உலகத்தில் அடுத்தவர்களுக்கு எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற தெளிவை, உலகில் யாரை எப்படி எந்த இடத்தில் நீங்கள் கையாள வேண்டும் என்கிற புரிதலை இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் தருவான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிற இடங்களில் எல்லாம். ஆனால் தான் எங்கெல்லாம் அல்லாஹ் தஸ்பீஹை பேசுகிறானோ அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், இன்ன பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், இறைவனை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று சொல்வது அல்லாஹ் நிப்பாட்டல்ல. அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், தூபா லஹும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். சுபசோபனம் மறுமைக்கு மட்டுமல்ல, இம்மையினுடைய கஷ்டத்தை, இம்மையினுடைய நெருக்கடியை, இம்மையில் உண்டான நம்முடைய சருகுதை எல்லாம் விட்டு பாதுகாக்கிற இடத்தில் அவர்களுக்கு திக்ரின் மூலமாய் தஸ்பீஹின் மூலமாய் மன அமைதி உண்டு என்று சுட்டி காட்டுகிற இடத்துல இன்னைக்கு பொது தனிமைக்குள்ளே நம்மால் ஆளாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தை சார்ந்த முதியோர்கள், பெரியோர்கள், இவர்கள் நம்முடைய கண்காணிப்பிற்குள்ளே அவர்களாக வாழ வேண்டுமானால்
இந்த சமூகம் மீட்டெடுக்க வேண்டியது விஞ்ஞானத்தின் சொல்லை அல்ல, அல்லாஹுடைய சொல்லை மீட்டெடுக்க வேண்டும். தினமும் ஒரு காலையும் மாலையும் ஒரு 10 நிமிடம் தஸ்பீஹில் அமர ஆரம்பித்தோமானால் பொது தனிமையை விட்டு அவர்களை மீட்டெடுப்பதற்கு தனித்தனிமை என்கிற சிறப்பிற்குரிய தனிமை இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அது தொழுகையின் மூலமாய் திக்ர்கள் மூலமாய் இந்த சமூகத்தின் உயர்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்கிற தலைமுறைகளுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாரிப்பானாக. கடைசி வரையும் நாம் யாரையும் தனிமைப்படுத்தி விடாதவர்களாய், அவருடைய மனதை நோகடித்து விடாதவர்களாய், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து வைத்த ஹவ்வா அம்மையாரோடு ஜோடியாக சேருங்கள், பாவம் செய்துவிட்டு இறங்குகிற பொழுதும் ஜோடியாகவே இறங்குங்கள் என்று சொன்னானோ, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நம்முடைய முதியவர்கள் நம்மோடு வாழ்கிற பாக்கியத்தை, அவர்கள் துஆவினால் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முசீபத்து நீங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. தனிமை என்கிற பேர் ஆபத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா மக்களையும் பாதுகாத்து, சொர்க்கத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமையிலிருந்து நம்மை பாதுகாத்து எல்லா மக்களோடும் கலந்துரையாடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாரிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.